இங்க மைக்குங்கிற ஒரு ஜெயில் கைதி உணவு பரிமாறிட்டு இருக்கும்போது சடனா மறைச்சு வச்சிருந்த விஷயத்தை எடுத்து சாப்பாட்டுல மிக்ஸ் பண்றான். எதுக்காக அவன் அப்படி பண்ணி இருப்பானா, அந்த ஜெயிலேயே குண்டா 300 கிலோ வெயிட் இருந்த ஒரு கைதியை கொலை பண்ணி அவன் பாடி மூலமா அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பயங்கரமான ஒரு பிளான பண்ணியிருப்பான். அந்த குண்டான கைதி எப்பவும் நிறைய சோறு சாப்பிடுவான். அன்னைக்கும் அதே மாதிரி விஷம் கலந்த உணவுன்னு தெரியாம எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கிக்கான். மைக்கும் கூட ஒரு கரண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து அனுப்புறான். உடனே அந்த குண்டா இருக்கிற கைதியும் 2 பேரும் இருக்கிற இடத்த சேர்த்து பிடிச்சு உட்கார்ந்துக்கிட்டு பேராசையில நல்லா சாப்பிட ஆரம்பிக்கான். மைக் இப்போ அவனையே கூர்ந்து பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த விஷமும் அவனோட பாடியில வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே அவன் மூச்சே இல்லாம அங்கேயே விழுந்து செத்து போயிடுறான். அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு அவனோட பாடியை மார்ச்சுரிக்கு கொண்டு போறாங்க. அங்க அர்ஜென்ட்ல இருந்த டாக்டர் அவனோட பாடியை ஃபுல்லா செக் பண்றதுக்கு கூட டைம் இல்லாம அப்படியே ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு ஜேனிட்டர் கிட்ட பாடியை ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. ஜேனிட்டரும் சில கைதிகளும் ஒரு கார்டு ஹெல்ப்போட பாடியை கல்லறைக்கு கொண்டு போறாங்க. அப்போ அங்க இருந்த சவப்பெட்டியை அவங்க எல்லாரும் சேர்ந்து இறக்கும் போது சடனா அதுக்குள்ள இருந்து மைக்கும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியே வந்து கார்டு கவனிக்காத டைம்ல அவரோட கையில இருந்த கண்ணை புடுங்கிட்டு அங்க இருந்த எல்லாரையும் கொஞ்ச நேரத்துல கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. அந்த டைம்ல மருந்து எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்குள்ள நர்ஸ் போக ட்ரை பண்றாங்க. அப்போ டோர் க்ளோஸ் ஆகி இருந்ததால ஒரு டாக்டரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாரு. டோரை திறந்ததும் அந்த இறந்து போன குண்டான கைதி உள்ள இருந்து வெளியே வந்து விழுறான். இது எல்லாம் ஆல்ரெடி மைக்கும் அவனோட ஃப்ரெண்டும் ஏற்கனவே பிளான் பண்ணி அவனோட பாடியை சவப்பட்டிக்குள்ள வைக்காம சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவா தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க பிரீஸ்ட மிரட்டி அவர்கிட்ட இருந்து அவரோட கார் சாவியை வாங்கி அந்த கார்டை பிணை கைதியா பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கார்ல தப்பிச்சு போயிடுறாங்க. உடனே போலீஸ் அதே நாள்ல அந்த கைதிகள் தப்பிச்சு போய் மறைஞ்சி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா போலீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்டோட பாடி மட்டும் தான் இருக்குது. மைக்கும் அவனோட ஃப்ரெண்டும் எந்த தடயத்தையும் விட்டுட்டு போகாம அங்கே இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்க அந்த சிட்டியை விட்டு தூரமா எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க முடியாதுன்னு போலீஸ் கெஸ் பண்ணி அங்க இருந்த ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடமும் தேடி பார்த்ததுல கடைசியா அங்க இருந்த ஒரு மெடிக்கல்ல ஒரு க்ளூ கிடைக்குது. உடனே போலீஸ் அவங்க 2 பேரோட போட்டோவையும் காட்டி அந்த கடையோட ஓனர் கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த கடை ஓனர் அப்படியே பதறி போயிடுறாரு. ஆனா நான் அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்குதுன்னு உணர்ந்த போலீஸ் அங்க இருந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் மிரர்ல மைக்கும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு ரேக்குக்கு பின்னாடி மறைஞ்சி இருக்கிறத பார்த்துடுறாரு. உடனே அந்த போலீஸ் அவங்களை பிடிச்சு கைது பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவும் பண்ணாம அமைதியா அங்க இருந்து வெளியே போயிட்டு அவர் கூட வந்த இன்னொரு போலீஸ் கிட்ட பேக் டோர் கிட்ட போய் நிக்க சொல்லி சைகை காமிக்கிறாரு. அந்த போலீஸ் ஃப்ரண்ட் டோரையும் பேக் டோரையும் கவர் பண்ணி அவங்களுக்கு பிடிக்க பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா போலீஸ் அவங்கள பார்த்த விஷயம் மைக்குக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருது. அடுத்த செகண்ட்லயே அந்த கடையோட ஓனரை கன் பாயிண்ட்ல பிடிச்சு போலீஸ் அங்க இருந்து போக சொல்லி மிரட்டுறாங்க.